Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 507 பார்ட் 2. ஓபன் பண்ணா நம்ம டார்க் கிங் ரெய்லி இந்த மாதிரி லூஃபிக்கு வார்னிங் கொடுப்பான். அட நம்ம ஆளுக சபாடி ஆர்கிபெலாகோக்கு போனதுனால எவ்வளவு பெரிய கலவரம் ஆச்சு, மறுபடியும் நீங்க அங்க போகணுமாங்கிற மாதிரி கேட்பான். லூஃபிக்கு அப்படியே தூக்கி வாரி போடும். ஏன்னா கடைசியா நம்ம ஆளுக சண்டை போட கூட ட்ரை பண்ணல, எல்லாம் எஸ்கேப் ஆக தான் ட்ரை பண்ணாங்க. ஆனா அந்த கிசுரு வந்து தவன் எல்லாத்தையும் துவச்சு எடுத்துக்கிட்டு இருந்தானே, அத்தனை பேர் தாலையும் வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடிஞ்சதே தவிர யாராலையும் அவங்கிட்ட இருந்து தப்பிக்க முடியல. சொல்ல போனா ஜோரோலாம் சாவோட விளிம்புக்கு போய் எஸ்கேப் ஆகி தப்பிட்டு வந்தான். அதுக்கப்புறம் தான் குமா வந்து அடிச்சு எல்லாத்தையுமே மறைய வச்சான். லூஃபி அந்த டைம் அவங்க எல்லாம் செத்துட்டாங்கன்னு நினைச்சு கதறி கதறி எழுதிருப்பான். ஆனா சாகல, குமா எல்லாத்தையும் காப்பாத்ததான் ட்ரை பண்ணான்னு நம்ம பழுக அப்ப தெரியல. இப்ப மறுபடியும் போய் ஏதாச்சும் கலவரம் ஆச்சுன்னா கண்டிப்பா முன்ன மாதிரி எல்லாம் கிடையாது. ஏன்னா லூஃபி இப்ப வேர்ல்டு கவர்மெண்டாலேயே தேடப்படுற ஒரு முக்கியமான பயங்கரமான குற்றவாளி ஆயிட்டான். அதனால இவனையும் சரி அவன் ஃப்ரெண்ட்ஸையும் சரி புடிச்சானுங்கன்னா போட்டு பொலந்து கட்டிடுவானுங்க. அந்த அளவுக்கு வெறித்தனத்துல இருக்கானுங்க. சோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு பயங்கரமா பீதி ஆவான். சரி இப்ப நீ அங்க போனாலுமே உன்னால அவங்க அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆளுகளை சந்திச்சு சண்டை போட்டு ஜெயிக்க முடியுமா? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருமா. லூஃபியால எதுவுமே பேச முடியல. இல்ல என்னால அதை பண்ண முடியும் இதை பண்ண முடியும்னு எப்படி சொல்ல முடியும்? அதான் அடிச்சு துவச்சு தொங்க விட்டானிலே. இப்ப இவங்க மறுபடியும் சபாடி ஆர்கிபெலாகோல ஒன்னு சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பா உங்க அண்ணனுக்கு ஏற்பட்ட அதே நிலைமை தான் அவங்களுக்கும் ஏற்படும். உனக்கு இப்போதைக்கு நான் ஒரு சஜஷன் ஒன்னு தர்றேன். ஆனா அதை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் உன்னோட விருப்பம். நான் சொல்றதை செய்யணுமா வேண்டாமான்னு நீயே முடிவு பண்ணுன்னு ஏதோ சொல்ல வருவாரு. லூஃபியும் எதுவா இருந்தாலும் ஒரு கை பாத்துடலான்னு சொல்லிட்டு அப்படியே வெறித்தனமா கூடுவான். அப்படியே அங்க கட் பண்ணி கிராண்ட் லைன்ல இருக்க அந்த போவின் ஐலாண்ட காட்டுறாங்க. அங்க நம்ம உசோப்பு வேகமா ஓடுறான். ஹெரக்லஸ் வேணாண்டான்னு அவனை நிறுத்த ட்ரை பண்றான். ஆனா அவன் நிக்கவே மாட்டேங்கிறான். அப்ப உசோப்போட பாடியை காட்டுறாங்க. ஒற்றை அடிக்கிற குச்சி மாதிரி இருந்தவன் இப்ப பெரிய சைஸ் பல்க் ஹல்கா மாறிட்டான். ஹெரக்லஸ் வேணாண்டா உன்னால முடியாதுன்னு ஏதோ சொல்லுவான். ஆனா அவன் நான் முயற்சி பண்ணாம எதையும் ஒத்துக்க மாட்டேன், இந்த டைம் நான் பொலந்து கட்டியே தீர்வேன்னு வேகமா ஓடுவான். வழியில ஒரு பெரிய சைஸ் வண்டு வேற வருமா, வழிய விடு இல்லன்னா பொலந்து கட்டிடுவேன்னு அட்டாக் பண்ண போவான். ஆனா அதை அடிச்ச அடியில பைய பந்து மாதிரி பவுன்ஸ் ஆகி தெரிச்சிருவான். அதுக்கப்புறம் என்ன ஹெரக்லஸ் தான் தூக்கி கொண்டு வந்து படுக்க போட்டு ட்ரீட்மெண்ட்லாம் பார்ப்பான். அட வேற ஒண்ணும் இல்ல, உசோப்புக்கு ஏசு செத்துட்டாங்கிற நியூஸ் தெரிஞ்ச உடனே எப்படியாச்சும் இந்த ஐலாண்ட்ல இருந்து வெளியில போகணும்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு ட்ரை பண்றான். ஆனா ஒவ்வொரு டைமும் அது ஃபெயிலியர் ஆகுது. ஹெரக்லஸ் அது ஒண்ணு அவ்வளவு ஈஸியான கதை இல்லாம, ஏன்னா ஒவ்வொரு டைமும் இவன் தப்பிச்சு போக ட்ரை பண்ணும்போது இந்த பெரிய சைஸ் வண்டு வந்து அவனை தடுத்துக்கிட்டே இருக்குது. சரி அந்த பக்கம் வேண்டாம் இந்த பக்கம் போலான்னு பார்த்தா அங்க அதை விட வினோதமான பூச்சிங்கெல்லாம் இருக்குதுங்க. இதுல வேற மனுஷங்களை திங்கிற செடியெல்லாம் சுத்தி நடமாடிட்டு இருக்குது. அப்புறம் எப்படி விடுங்க? இதுல காமெடி என்னன்னா இந்த தீவுக்குள்ள அவங்க என்டர் ஆகும் போது எதுவுமே வந்து தடுக்காது, சொல்லப்போனா எதுவும் பயமுடுத்தாது. ஆனா உள்ள வந்ததுக்கு அப்புறம் யாரும் உயிரோட வெளியே போகவே முடியாது. சொல்லப்போனா இங்கே செத்து சுடுகாட்டுக்கு போயிருவாங்க. அதனால இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்க. இந்த விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட சொல்றது ஹெரக்லஸ்னு சொல்லி பயங்கரமா பில்டப் பண்ணிட்டு திரும்பி பார்த்தா அங்க இருந்த உசோப்ப ஆளக்கானோ. அட வீணா போன முட்டா பையல, ஓன் அளவுக்கு தான்டா சொல்லிட்டு இருந்தேன், எங்கடா போய் தொலைஞ்சான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த பக்கம் அதிர்ற சவுண்ட் கேட்கும். அதாவது உசோப்ப அங்க தப்பிக்க ஆரம்பிச்சிட்டான். நீரியானெல்லாம் வந்து அட்டாக் பண்ணுது. ஐயோ வீக்கா இருக்க எரும பைய போய் இப்படி சண்டை போட்டு இருக்கானேன்னு அவனை காப்பாத்தா குடுன்னு ஓடுவான். ஆக்சுவலா இந்த போவின் ஐலாண்ட்ல பஞ்சாயத்து என்னன்னா அந்த ஐலாண்ட்ல இருந்து வர ஸ்வீட்டான ஸ்மெல்லு உள்ள சாப்பிடுற ஐட்டங்கள் இது எல்லாமே என்ன பண்ணும்னா பெரிய பெரிய பூச்சிங்க பேர்ட்ஸுங்கன்னு எல்லாத்தையுமே அட்ராக்ட் பண்ணி இழுக்கும். அட அப்படி பண்ணி இழுத்தா கூட பரவாயில்லையே, சீ கிரியேச்சர்ஸ் சீ கிங்ஸ்ங்கன்னு எல்லாமே அதை பார்த்து உள்ள வரும். சோ அப்படித்தான் சீ ஹிப்போ ஒண்ணு உள்ள வந்துட்டு இருக்கும். உசோப் அதை பார்த்து பீதியா அங்க இருந்து தப்பிச்சு ஓடுவான். நல்ல வேளை அவனை அது பார்க்கல. இப்ப என்ன மேட்டர்னா சாப்பாடு நிறைஞ்ச இந்த இடத்தை சாப்பிடறதுக்காக இந்த மாதிரி பெரிய பெரிய கிரியேச்சர்ஸ் எல்லாம் இங்க வரும்ல, வந்து நல்லா ஜாலியா சாப்பிடதான் செய்யுங்க. ஆனா உள்ள வந்ததுக்கு அப்புறம் அதுங்களால திரும்பி போக முடியாது, அதுங்களையே இந்த தீவு சாப்பிட்டுரும். அதனாலதான் இந்த தீவு ஃபுல்லா சாப்பாடா இருக்குது. இப்ப புரியுதா? இங்க உசோப் என்ன பண்ணுவான், நான் எதுக்கிட்டையும் சிக்க மாட்டேன்னு சொல்லி அவனை சாப்பிட வந்த பிளான்ட்டை வெடிக்க வச்சு எரிச்சு சாகடிச்சிருவான். என்னை யாராலையும் தடுக்க முடியாது, என் வழியில யாரும் குறுக்க வராதீங்கன்னு வேற ஓவரா கத்திட்டு இருப்பான். அந்த டைம் திடீர்னு மேல இருந்து ஏகப்பட்ட பிளான்ஸுங்க இவனை சாப்பிட வருங்க. நான் எப்படியாச்சும் சபாடி ஆர்கிபெலாகோக்கு போய் ஆகணும், என்ன தடுக்காதீங்கன்னு கண்டமேனி அட்டாக் பண்ணி எல்லாத்தையும் கொளுத்தி தள்ளுவான். அப்ப அந்த ஹெரக்லஸ் வந்து மறுபடியும் இந்த தீவு மூவ் ஆக போது சட்டு புட்டு அங்க இருக்க மரத்தை போய் புடிச்சுக்கடா உசோப்புன்னு கத்திட்டு போயிருவானா. அப்படியே நடுவுல ஓப்பன் ஆகி மறுபடியும் அந்த தீவு அப்படியே மேல க்ளோஸ் ஆகும். ஏன்னா அந்த இலை மாதிரி இருக்க இடத்துல ஏதாச்சும் வந்து உட்கார்ந்துட்டு இருந்துச்சுன்னா அத்தனையும் அதோட வாய்க்குள்ள போயிருமே, ஐ மீன் நடுவுல இருக்க வாய்க்குள்ள போயிருமே. அப்படியே அதோட இலையெல்லாம் மூடி உள்ள இருக்க எல்லாத்தையுமே இழுக்கும். உசோப்பும் சரி அந்த பெரிய சைஸ் இப்பவும் சரி மேல இருந்து கத்திக்கிட்டே கீழே விழுவாங்க. சொல்ல போனா இந்த ஐலாண்டோட நார்மல் நேம் போவின் ஐலாண்டு. ஆனா இதோட சயின்டிபிக் நேம் பேரோன் எ மீட் ஈட்டிங் பிளான்ட். ஆமா. சோ அப்படி நம்ம உசோப் அப்படியே கத்திக்கிட்டே கீழே விழும்போது சட்டுன்னு ஒரு கயிறு வந்து அவனை பிடிச்சி ஸ்டாப் பண்ணும். அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹெரக்லஸ் தான். அவனுக்கு ஒண்ணு மட்டும் புரியல, எதுக்காக அவன் நியூஸ் பேப்பரை படிச்சோன்னே இங்க இருந்து கிளம்பணும்னு இவ்வளவு வெறித்தனமா இருக்கான்னு. சோ அது என்ன ஏதுன்னு சொல்லும்போது அவன் வச்சிருந்த நியூஸ் பேப்பரும் அந்த எக்ஸ்ப்ளோடிங் ஸ்டார் பாமும் அப்படியே கீழே விழுந்து படபடன்னு வெடிக்கும். அப்ப தான் நம்ம பையன் அதுல என்ன படிச்சான்னு எல்லாத்தையும் சொல்லுவான். அதுவும் ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுகிட்டே தான் சொல்லுவான். எனக்கு இங்க டைம் வேஸ்ட் பண்றதுக்கெல்லாம் சுத்தமா நேரமே இல்ல, லூஃபியோட
அண்ணன் போர்ல செத்து போயிட்டான், பாவம் இப்ப அவன் ரொம்ப கஷ்டத்துல இருப்பான், அவன் கூட நாங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமா அந்த பூ ஓபன் ஆகும். ஒசோப்பும் கதறி கதறி அழுது, அவன் எங்க ஃப்ரெண்டு, அவனுக்கு என்னோட உதவி தேவை லூஃபி அப்படின்னு தொண்டையிலேயே அவன் கத்துறதோட இந்த எபிசோடுக்கு எண்ட் கார்டு போட்டு முடிக்கிறாங்க.